இசைஞானி இளையராஜா இசையில் விடுதலை படத்தின் இரண்டாவது பாகம் வெளியானது. படமும் இசையும் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டது. அதேபோல் அந்த படத்துக்கு அடுத்ததாக தினசரி என்ற படத்துக்கு இசையமைத்தார் இளையராஜா. இந்த சூழலில் தற்போது வேலியன்ட் என்கிற பெயரில் சிம்போனி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். அதனை இன்று லண்டனில் இருக்கும் அப்போலோ அரங்கத்தில் அரங்கேற்றவிருக்கிறார். அதனையொட்டி ரஜினிகாந்த் இளையராஜாவுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிளியிலேயே அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் இளையராஜா. பாடல்களை கேட்ட பலரும் அட இது நம்ம ஊர் இசை மாதிரி இருக்கே என்று சிலாகிக்க ஆரம்பித்தனர். இளையராஜாவின் இசை இன்று உலகம் முழுக்க பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவரது இசை பயணம் முதலில் ஆரம்பித்தது கம்யூனிஸ்ட் மேடைகளில்தான். தனது மூத்த சகோதரரான பாவலர் வரதராஜன் நடத்திய பாவலர் குரூப்ஸ் என்ற இசைக்குழுவை நடத்தி கொண்டிருந்தார். அந்த குழுவில் வாசிப்பாளராக இருந்தவர் இளையராஜா. சினிமாவுக்குள் நுழைந்து முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தாலும் கடுமையான போராட்டங்களை சந்தித்தவர் இளையராஜா. குறிப்பாக யாருக்கும் நடக்கக்கூடாத தாக்குதல் எல்லாம் இளையராஜாவுக்கு நடந்தது. ஏன் இன்னமும் ஒரு சிலர் அவர் மீது அந்த தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இளையராஜா எவ்வளவுக்கு எவ்வளவு புகழின் உச்சியில் இருக்கிறாரோ அதே அளவு சர்ச்சைகளையும் சந்தித்தவர். பிரதமர் மோடி குறித்து அவர் கூறிய கருத்து ராஜ்யசபா எம்பி ஆனது என அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்லும். அதேபோல் சில இயக்குநர்கள், பாடலாசிரியர் வைரமுத்து உள்ளிட்டோருடன் கருத்து வேறுபாடு எழுந்திருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. அவரது இசையமைப்பில் கடைசியாக விடுதலை படத்தின் இரண்டாவது பாகம், தினசரி ஆகிய படங்கள் வெளியாகின. அந்த இரண்டு படங்களில் விடுதலை 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதனை வெற்றிமாறன் இயக்கியிருந்தார். விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் உள்ளிட்ட ஏராளமானோர் நடித்திருந்தார்கள். அடுத்ததாகவும் இளையராஜாவின் இசையில் ஏராளமான படங்கள் வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அவரது வாழ்க்கை வரலாறும் படமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இளையராஜா வேலியன்ட் என்கிற பெயரில் சிம்போனி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். மொசார்ட், பீத்தோவின் வரிசையில் இடம்பெறவிருக்கும் இளையராஜா இந்தியாவிலிருந்து முதன்முறையாக சிம்போனி ஒன்றை அரங்கேறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவரது சிம்போனி அரங்கேற்றம் இன்று லண்டனில் இருக்கும் அப்போலோ அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக சமீபத்தில் தான் அவர் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு கிளம்பி சென்றார். இந்தியாவிலிருந்து முதன்முறையாக சிம்போனி அரங்கேறவிருப்பதால் இளையராஜாவுக்கு பலரும் தங்களது பாராட்டையும் வாழ்த்தினையும் கூறி வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, நடிகர்கள் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து இளையராஜாவை வாழ்த்தினார்கள். அதற்கு ராஜாவும் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் ரஜினிகாந்த் தனது எக்ஸ் தளத்தில் பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்போனி படைக்கிறது. சாமி, உங்களால் இந்தியாவிற்கே பெருமை, பாராட்டுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இளையராஜாவை ரஜினிகாந்த் எப்போதுமே சாமி என்றுதான் அழைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது.